ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு லார்ட் விஷ்ணு உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது செட் 1, ஓகே, இது செட் 2, ஓகே. இந்த ரெண்டு கார்டில் உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் 1க்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது நீ ஒவ்வொரு தடவையும் என் நாமத்தை உச்சரிக்கும் போது நான் உன்னை நோக்கி அடியெடுத்து வைக்கிறேன். அதாவது நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் 100 அடி உனக்காக எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த நீ என்னிடம் காட்டுகிற அந்த பக்தி உன் வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸை நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை நம்மளை தூக்கி விடும் பாருங்களேன். அதுதான் நம்மளோட பக்திக்கு கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு மிராக்கலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ டைம்ஸ் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 108 தடவை இன்னைக்கு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் நடக்கும். ஓகே, தேங்க்யூ. பைல் நம்பர் 2க்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். மெசேஜ், அதாவது வார்த்தைகளாலே நீ சொல்கிற நான் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கேன், நான் எப்பயுமே ப்ரே பண்ணுவேன், கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நீ வார்த்தைகளை தான் சொல்கிறே ஒழிய உன்னுடைய ஆக்ஷன்ஸில் உன்னுடைய செயல்களில் அந்த ஒரு பக்தியை நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ சொல்லலாம், நீ எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம், ஆனால் நீ மந்திரம் சொன்னதுனால மட்டுமே உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்திடுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வேணும். ஓகே, அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்டது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வேணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணமெல்லாம் இருந்தாலே கடவுள் நம்மளை தேடி நம்மக்கிட்ட க்ளோஸாக ஓடி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் விஷ்ணுவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏழைங்களுக்கு ஒரு சாப்பாடு இன்னைக்கு வாங்கி கொடுங்க, இல்லை தண்ணி வாங்கி கொடுங்க, இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் யாருக்காவது செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கடவுள் உங்களை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.